இளமதி போன் பண்றாங்க. பரமன் குடிச்சுக்கிட்டு இருக்கதா அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க இளமதிக்கு. தயவு செய்து பரமனை கூட்டிட்டு போங்கம்மா. இளமதி இதை கேட்ட உடனே நான் வர்றேன்னு சொல்லிட்டு போனை கட் பண்றாங்க. வண்டியை ஓட்டிட்டு ஒயின் ஷாப்புக்கு வர்றாங்க. பரமன் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து குடிச்சுக்கிட்டு இருக்காரு. பரமன் சொல்றாரு இளமதிய பார்த்து, எனக்கு 1008 பிரச்சனை இருக்கு, இதனால நான் குடிச்சுதான் ஆவேன். இளமதி சொல்றாங்க, பரமா எனக்கும் 1008 பிரச்சனை இருக்கு, நான் குடிக்கட்டுமான்னு பாட்டில எடுத்து இளமதி குடிக்கிறாங்க. இளமதி குடிக்கிறத பார்த்துட்டு ஒயின் ஷாப்புக்கு வந்து குடிக்கிறவங்க எல்லாம் கோவத்தோட பரமனை பாக்குறாங்க. பரமனும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இளமதிய விட்டுட்டு போறாங்க. இளமதி சொல்றாங்க, போ என்னைய நீ திரும்ப வந்து கூட்டிட்டு போவ, அது முடியும், நான் இங்கதான் இருப்பேன் சொல்றாங்க இளமதி. பரமன் இளமதி சொன்னதை கேட்டுட்டு கண்டுக்காம போறாரு. பரமன் வீட்டுக்கு போறாரு. இளமதி ஞாபகமாவே பரமனுக்கு இருக்கு. நடந்துகிட்டே இருக்காரு, ஒரு இடத்துல உட்காராம. பெட்ல உட்கார்ந்துகிட்டு பரமன் சொல்றாரு, அவளுக்கும் எனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்ல, அவ என்னமோ பண்ணி தொலையட்டும் சொல்லிட்டு பெட்ல படுக்கிறாரு. அவரால் படுக்க முடியல. நேரா ஒயின் ஷாப்புக்கு போறாரு. இளமதி படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஒயின் ஷாப்ல சுத்தி கித்தி பாத்துக்கிட்டு இருக்காங்க. இளமதி கிட்ட பரமன் சொல்றாரு, எந்திரி வா. இளமதிய கூட்டிட்டு போறாரு வண்டியில. இளமதி வண்டியில உட்கார்ந்துட்டு, எனக்கு நீ 3 முடிச்சு போட்ட இல்ல, நான் உனக்கு ஸ்ட்ராங்கான முடிச்சு போடுறேன்னு அவங்க ஷாலை எடுத்து பரமனோட இடுப்புலையும் அவங்க இடுப்புலையும் சேர்த்து கட்டுறாங்க. நடுவழியிலேயே இளமதி வண்டியை நிப்பாட்ட சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாங்க. ரோட்ல மரத்துல இருக்க பூவெல்லாம் பறிக்கிறாங்க. இளமதி முட்டி போட்டு ஐ லவ் யூ பரமான்னு சொல்றாங்க. இத பார்த்த பரமன் கடுப்பாயிடுறாரு. நாளை சந்திப்போம்.